தேவன் நம்மோடு கூட இடைப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து 9வது நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த 9வது நாள் தலைப்பு குத்து விளக்கு பரிசுத்தம், அது எரிகிற தீபம் பரிசுத்தம் என்கின்ற தலைப்பிலே நாம் வேதத்தை தியானிக்க போகிறோம். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, ஆசரிப்பு கூடாரத்திலே பிரகாரத்தில் இருந்தது பரிசுத்தம் என்று சொல்லி நாம் தியானித்தோம். பரிசுத்த ஸ்தலத்திலே தூபபீடம் பரிசுத்தம் என்று சொல்லி தியானித்தோம். சமூகத்து அப்ப மேஜை பரிசுத்தம் என்று சொல்லி தியானித்தோம். அதைத் தொடர்ந்து குத்து விளக்கு பரிசுத்தம் என்பதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். லேவியராகமம் 24வது அதிகாரம் 4வது வசனத்தை தியானித்தார். அவன் எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியில் பரிசுத்தமான குத்து விளக்கின் மேல் விளக்குகளை எரிய வைக்க கடவன். அல்லேலூயா. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கு பரிசுத்த வேதாகமத்திலே பரிசுத்தமான குத்து விளக்கு என்று சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இந்த குத்து விளக்கு சுத்தமான குத்து விளக்கு, பசு பொன்னினாலே அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட குத்து விளக்கு. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். யாத்திராகமம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது அதன் பனிமூட்டுகளையும் சுத்தமான குத்து விளக்கையும் அதன் சகல கருவிகளையும் தூபபீடத்தையும் என்று சொல்லப்பட்டது. சுத்தமான குத்து விளக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இந்த குத்து விளக்கை குறித்து நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 17 முதல் 24 வசனங்கள் முடிகிற வரை இந்த குத்து விளக்கை எந்த மெட்டீரியலினாலே செய்யப்பட வேண்டும், எப்படி செய்யப்பட வேண்டும், அது எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்பதை குறித்து யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலிருந்து 24வது வசனங்கள் கூடிய இந்த குத்து விளக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த குத்து விளக்குக்கு கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வலதுபுறத்தில் 3 கிளைகளும் இடதுபுறத்தில் 3 கிளைகளும் நேராக ஒன்றும் மொத்தம் 7 கிளைகள் கொண்ட ஒரே குத்து விளக்கு. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அந்த ஒரே குத்து விளக்கில் 7 அகல்கள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி, அதற்கு ஒவ்வொரு கிளைகளுக்கும் 3 மொட்டுகள், ஒரு பழம், ஒரு பூ இருக்க வேண்டும் என்று சொல்லியும் தேவன் ஒரு கணக்கை அந்த குத்து விளக்கிலே வைத்திருக்கிறார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, அப்போ குத்து விளக்கு ஒன்றுதான், ஆனால் அதிலே 7 அகல்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னார். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, அப்ப இந்த குத்து விளக்கு எங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஆசரிப்பு கூடாரத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே அது வைக்கப்பட வேண்டும். கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு 7 அகல்கள் இருந்ததாக யாத்திராகமம் 37ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே வாசிக்கிறோம். அந்த வசனத்தை வாசிப்போம். அதில் 7 அகல்களையும் 7 சாம்பல் பாத்திரங்களையும் பசு பொன்னினால் செய்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அப்ப 7 அகல்கள் கொண்டதாக இருக்கிறது. அல்லேலூயா. இந்த குத்து விளக்கு எதை குறிக்கிறது என்று சொன்னால் கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சபையை குறிக்கிறது. குத்து விளக்கு சபையை குறிக்கிறது. அது எரிந்து கொண்டிருக்கிற தீபம் எதை குறிக்கிறது என்று சொன்னால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ குத்து விளக்கு என்பது சபை, அதில் எரிந்து கொண்டிருக்கிற தீபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தரின் பிள்ளைகளை, நம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த குத்து விளக்கு சபை என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். வலது கரத்தில் நீ
நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபையின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம். அல்லேலூயா. நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்டது. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைக்க கூடாது 7 குத்து விளக்கு நம்ம 1 2 3 4 5 6 7 குத்து விளக்கு லைனா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சிடக்கூடாது. ஒரே குத்து விளக்கு தான். ஆனால் அதில் இந்த பக்கம் 3 கிளை, அந்த பக்கம் 3 கிளை, நடுவில் 1, மொத்தம் 7 அகல்கள் இருப்பதனாலே 7 குத்து விளக்குகள் என்று சொல்லப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நன்றாய் கவனிக்கணும். குத்து விளக்கு ஒன்றுதான். ஆனால் அதில் மேலே இருக்கிற 7 அகல்கள் இருக்கிறதுனாலே 7 பொன் குத்து விளக்குகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ குத்து விளக்கு ஒன்றுதான். ஆனால் 7 அகல்கள். அப்போ சபை ஒன்றுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் அதில் பிரகாசிக்கிற வெளிச்சங்கள் 7ஆக காணப்படுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். புரிஞ்சுதல் ஒரு என்ன சொல்லுவோம்? ஆமென். அப்போ நீ கண்ட குத்து விளக்கு 7 சபைகளாம் என்று சொல்லப்பட்டது. அப்ப கவனிங்க, 7 அகல்கள் எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த 7 அகல்களுக்கும் எண்ணெய் இந்த ஒரே குத்து விளக்கில் இருந்தால் போகும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அதுக்கு எண்ணெய் ஒண்ணுதான். ஆனா எரிகிறது 7ஆக காட்சி அளிக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். வெளிப்படுத்தும் விசேஷம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் 7 நட்சத்திரங்களை தமது வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளில் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறவர் என்று சொல்லப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே உலாவுகிறார்? 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே அவர் உலாவுகிறார். சபையிலே அவர் உலாவுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப சபை என்பது குத்து விளக்கானால் அதில் எரிகிற தீபம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அறிஞர் கர்த்தருடைய பிள்ளைகளை, யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல நாம் வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அறிஞர கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனிதனுக்கு ஒளியாக மாறினது. அல்லேலூயா. அப்ப இந்த ஒளி எங்கிருந்து வீசுகிறது? குத்து விளக்கிலிருந்து வீசுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நன்றாய் கவனிக்கணும். சபையில தான் தேவன் வெளிப்படுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சபையை, இந்த பூமியிலே கர்த்தர் சபையை முக்கியத்துவப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ ஒரு ஒளியினிடத்தில் ஒரு மனிதன் வர வேண்டுமானால் அவன் எங்கு வர வேண்டும்? சபைக்கு வர வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார். அப்ப அந்த ஒளியின் இடத்துல ஆண்டவராகிய தேவன் எல்லாரையும் வரவழைக்கிறார். சபைக்குள்ளே வரவழைக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நன்றாய் கவனிக்கணும். ஆண்டவராகிய தேவன் சவுலுக்கு தரிசனமானார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சவுலுக்கு தரிசனம் ஆகும் பொழுது சவுல் கேட்டான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி கேட்டான். உடனே ஆண்டவர் உன்னை நான் ராஜாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் யூதர்களுக்கும் உன்னை நான் ஒளியாக நான் வைக்கிறேன், அவர்களுக்கு நான் உடன்படிக்கை வைக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லலை. நல்லா கவனிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்று சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ நீங்க வீட்டில் போய் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்துங்க. அப்போ அவன், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்,
அதுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீ போ, நான் சொல்ல வேண்டியதை அவங்களுக்கு சொல்றேன் அப்படின்ற. அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப யார் மூலமா கர்த்தர் சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஊழியக்காரனாகிய சகரியாவின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். அனனியாவின் மூலமாக ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். அப்ப அனனியா தான் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், சவுலுக்கு என்ன செய்யணுங்கிறது ஆண்டவர் அனனியா மூலமாக தேவன் சவுலுக்கு வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அப்ப அவன் யாரோடு ஐக்கியப்பட வேண்டும்? சபையோடு கூட, ஊழியக்காரனோடு கூட ஐக்கியப்படணும்ன்றதுனால கர்த்தர் என்ன பண்ணல, டைரக்டா சவுலுகிட்ட நீ என்ன செய்யணும்ன்றத சொல்லல. அப்போ ஆண்டவராகிய தேவன் எதை மையப்படுத்துகிறார் அப்படின்னு சொன்னா, சபையை கர்த்தர் மையப்படுத்துகிறார். அல்லேலூயா, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சபையில் இருந்துதான் தேவன் என்ன செய்கிறார்? அவர் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார் என்று சொல்லுகிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒளியாக வந்தார். ஆண்டவர் சொல்றாரு, என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் அவன் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் ஒரு அல்லே சொல்லுவோம். ஆண்டவரை பின்பற்றாதவர்கள் எல்லாம் ஒரு அல்லே சொல்லுவோம். ஆமென். அல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டவரை பின்பற்றோம். நம்ம ஆண்டவரை பின்பற்றணும் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன? சபைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ள உட்கார்ந்து கொண்டு இருக்கிறவங்க எல்லாரும் யாருதான்? ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தில் அவருடைய சட்டத்திட்டங்களை பின்பற்றுகிறவர்கள், அவருடைய வார்த்தையை பின்பற்றுகிறவர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க சபைக்குள்ள வந்தபடியினால கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நீங்க இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை நீங்கள் அடைந்திருப்பீர்கள். அல்லேலூயா. யோவான் 9ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் உலகத்தில் இருக்கையில் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்தர். அப்ப அந்த ஒளி பரிசுத்தமானது. சபையிலே குத்து விளக்கிலே எரிகிற தீபம் பரிசுத்தமானது. குத்து விளக்கு பரிசுத்தமானது, அதில் எரிகிற தீபமாகிய இயேசுவும் பரிசுத்தமானவர். அல்லேலூயா. அந்த ஒளியின் இடத்துல யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களையும் கர்த்தர் ஒளியாக மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். முதல் சொல்றேன், சபை குத்து விளக்கு சபை, அதில் எரிந்து கொண்டிருக்கிற வெளிச்சம் இயேசு அப்படின்னு சொல்றேன். இப்போ சபைக்குள்ள வந்த நீங்க நல்லா கவனிக்கணும். சபைக்குள்ள வந்த நீங்க கர்த்தர் உங்களை எப்படி மாத்துறாரு அப்படின்னா, அவர் ஒளியா இருக்கிறது போல உங்களையும் கர்த்தர் ஒளியாக கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, மத்தேயு 5:14 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. அல்லேலூயா. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். முன்னாடி பார்த்தோம், இயேசு உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறார். இப்போ ஆண்டவர் சொல்ற, நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நல்லா கவனிக்கணும். ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன். குத்து விளக்கு என்பது சபை, அதில் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இப்போ நீங்க அந்த ஜோதியில நீங்க ஐக்கியமாயிட்டீங்க. இப்ப நீங்க எப்படி மாறுறீங்கன்னா, அவர் ஒளியா இருக்கிறது போல நீங்களும் ஒளியா மாறுறீங்க. அவர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இயேசு விளக்கில இருந்து எரியுது போல, குத்து விளக்கில இருந்து எரியுது போல, இப்போ உங்களை ஆண்டவர் குத்து விளக்கு சபையிலிருந்து உங்களை எரிய வைக்க போறார். அல்லேலூயா. சரி, நீங்க எரியணும் அப்படின்னா நல்லா கவனிக்கணும். இந்த சபையில் இருக்கிற அபிஷேகம் என்ற எண்ணெயை எடுத்தாதான் நீங்க எரிய முடியும். அல்லேலூயா. சபையில் இருக்கிற குத்து விளக்கில் இருக்கிற அபிஷேகம் என்ற எண்ணெயை நீங்க உறிஞ்சினாதான் மேல எரிய முடியும். ஒருவேளை நான் திரியா இருக்கிறேன், இந்த அபிஷேகம் எனக்கு வேண்டாம், சபை எனக்கு வேணாம், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை சபையில் இருக்கிற காரியங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீ வெறும் திரியா மட்டும் இருந்த அப்படின்னா
நல்லா கவனிக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அஞ்சு கன்னிகள் எண்ணெய் வச்சிருந்தாங்க. 5 கன்னிகள் என்ன வச்சிருந்த எண்ணெய் வச்சுன்னு இருந்தவங்க ஆயத்தமா இயேசு கூட போயிட்டாங்க. அப்ப நல்லா கவனிக்கணும், சபையில் இருந்தா உங்களுக்கு அபிஷேகங்கிற எண்ணெய் கிடைக்கும். அதை ஒவ்வொரு நாளும் சபைக்கு வந்து என்ன பண்ணணும்னா உன் அபிஷேக எண்ணெயை நீ ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். அப்பதான் நீ எரிஞ்சிட்டே இருக்க முடியும். புரிஞ்சுதுன்றவங்களா அவர்கள சொல்லுவோம். அல்லேலூயா. அப்ப அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எரிந்து கொண்டே இருக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எரிந்து கொண்டே இருந்தாதான் மற்ற ஜனங்கள் உங்க வெளிச்சத்துல இயேசுவை பார்ப்பாங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் குத்து விளக்கின் வெளிச்சத்துல தான் யாரை பார்த்தாரு? ஆண்டவராக இயேசுவை பார்த்தார். அல்லேலூயா. வெளிப்பட்ட விசேஷம் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். 1ஆம் அதிகாரம் 13, 14, 15, 16 வசனங்களை வாசிக்கும் போது அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலும் நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டி இருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பாயிருந்தவரை கண்டேன். எந்த வெளிச்சத்துல பாக்குறாரு அவருங்க? குத்து விளக்கின் வெளிச்சத்துல பாக்குறாரு. அப்ப குத்து விளக்கின் வெளிச்சம் யாருங்க? நீங்களும் நானும் தான். அல்லேலூயா. குத்து விளக்கின் வெளிச்சம் யாரு? அந்த சப்ஜெக்ட் முடிஞ்சிச்சு. இயேசு வெளிச்சன்றது அடுத்த ஸ்டெப் வந்துட்டேன். என் கூட தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்க. அல்லேலூயா. இப்ப குத்து விளக்கின் வெளிச்சம் யாரு? நீங்க தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உங்க வெளிச்சத்துல தான் எல்லாரும் யாரை பார்க்கணும்? இயேசுவை பார்க்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய யோவான் எந்த வெளிச்சத்துல பார்த்தாருங்க? குத்து விளக்கின் வெளிச்சத்துல தான் இயேசுவை பார்க்கிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாருங்க? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் அக்னிமயமாக அவர் காணப்படுகிறார். அல்லேலூயா. அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அவருடைய பாதங்கள் உலைக்களத்திற்காக இந்த வெண்கலம் போல இருக்கிறது. அவருடைய தலைமுடி சுருள் சுருளாக இருக்கிறது. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய ரூபத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எதுல பார்க்கிறார் அப்படின்னா குத்து விளக்கின் வெளிச்சத்துல தான் அவர் பார்க்கிறார். அல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க வெளிச்சத்துல தான் இயேசுவை உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்க்க முடியும். உங்க வெளிச்சத்துல தான் பரிசுத்தவான்கள் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நீங்கள் எழுந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாறணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போஸ்தலனாகிய யோவானாக இருந்தாலும் சரி, யோவான் ஸ்நானகனாக இருந்தாலும் சரி, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் ஸ்நானனை குறித்து ஆண்டவர் சொன்னார். யோவான் 5ஆம் அதிகாரம் 35வது வசனத்தில் வாசிக்கும்போது, அவன் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தால் நீங்களும் சில காலம் அவன் வெளிச்சத்திலே கனிகூற மனதாயிருந்தீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ யோவான் ஸ்நானகன் எப்படி இருந்தார்? எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அன்பின் கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்ம எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கிறோமா, இல்ல விளக்குல களி கூறுகிற பிள்ளைகளா இருக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இன்னும் நான் உண்மை எரிந்து பிரகாசிக்கலாம் இல்லையா? அந்த வெளிச்சத்துக்கு தான் வந்திருக்கிறேன். நான் அந்த வெளிச்சத்துக்குள்ளதான் நல்ல பண்ணியிருக்கிறேன், வந்திருக்கிறேன். ஆண்டவருக்குள்ள நான் சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொல்ற கூட்டமா இருக்கிறோமா? இல்லையா, நான் விளக்காவே மாறிட்டேன், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும், நான் எரிந்து பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு இருக்கிறீங்களா? அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்பொழுது அந்த வெளிச்சத்துல இயேசுவை பார்த்து மகிழ்றோம். ஆனா காலப்போக்கில் நீங்க எப்படி மாறணும்னு சொன்னா, உங்க மூலமா இயேசுவை அநேகர் பார்க்கிறவங்களா கட்டணும். அல்லேலூயா. இப்ப நீங்க எந்த ஸ்டேஜில் இருக்கிறீங்கன்றத உங்க இருதயம் உங்களை நிர்ணயிக்கும். அல்லேலூயா. நீங்க இயேசு அந்த வெளிச்சத்துல களி கூறுறவங்களா இருக்கிறீங்களா? இயேசுவை பார்த்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன், இயேசுவை பார்த்து நான் ஒரு மன திருப்தி அடைஞ்சுக்கிறேன் நீங்க சொல்றீங்களா? அல்லது எரிந்து பிரகாசிக்கிற விளக்காவே மாறி நான் இயேசுவை அநேகருக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் அப்படின்ற ஸ்டேஜுக்கு நம்ம வந்துட்டோம். அல்லேலூயா. அப்போ உங்க இருதயத்தை நீங்க பாருங்க. நம்ம சபைக்குள்ள இருக்கிற இந்த 2 கூட்டத்துல ஏதோ ஒரு கூட்டத்தில் தான் இருக்கிறோம். நம்ம எந்த கூட்டத்துல? ஒண்ணு நம்ம வெளிச்சத்துல வந்து இயேசுவை பார்த்து சந்தோஷப்படுறவங்களா இருக்கிறோம், இல்லைன்னா நான் எரிஞ்சு இயேசுவை அந்த வெளிச்சத்துல மற்றவங்களுக்கு காட்டுறவங்களா நான் இருக்கிறேனா அப்படிங்கிறத நம்ம கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்ப அத்தனை கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம எல்லாரும் ஒளியின் பிள்ளைகளாக மாறிவிட்டோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 35, 36 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, யோவான் 12, 35, 36 அதற்கு இயேசு
இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடிக்கு ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் எவனோ போகிற இடம் இன்னதென்றறியால், ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாய் இருக்கும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. அப்ப நீங்கள் எல்லாம் யாருன்னா ஒளியின் பிள்ளைகள். அப்ப ஒளி யாரு? இயேசு ஒளி. நீங்க ஒளியின் பிள்ளைகள். இயேசு ஒளியா இருக்கிறார், நீங்கள் ஒளியா இருக்கிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்குள்ள இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா வெளிச்சமா இருக்கிறோம். கர்த்தருக்குள்ள நம்ம எப்படி இருக்கிறோம்? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கும் போது, எபேசியர் 5:8 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரத்தில் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. அப்ப யாருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறோம்? கர்த்தருக்குள்ள வெளிச்சமா இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப அந்த வெளிச்சத்தின் இடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் வர வேண்டும், நீங்க வெளிச்சமாய் மாற வேண்டும் என்பதை ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நீங்க எல்லாரும் யாருன்னா வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ நல்லா கவனிக்கணும். நான் வெளிச்சமா இருக்கிறேனா இல்லையா, எதை வச்சு நான் கண்டுபிடிப்பது? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நான் வெளிச்சமா இருக்கிறேனா இல்லையா, எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நல்லா கவனிக்கணும். ஒரு வசனத்தை நான் சொல்றேன், இதுல நீங்க சரியா இருந்தீங்கன்னா நீங்க வெளிச்சமா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் நீங்க வெளிச்சத்துக்குள்ள இயேசுவை பார்த்து களி கூறப்படதான் இருக்கிறீங்க. அல்லேலூயா. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கும். இருளில் இருக்கிறேன், ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லி, ஒளியில் இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறார். தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் ஒளியிலே நிலை கொண்டிருக்கிறார், அவனிடத்தில் இடரல் ஒன்றும் இல்லை. அப்போ தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எதில் நிலைச்சிருக்கிறார்? ஒளியிலே நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நான் இயேசுவில் நிலைத்திருக்கிறேன் என்பதனுடைய அர்த்தம் என்ன? நான் அன்பு கூறுகிறேன். அல்லேலூயா. அப்ப நான் யாரிடத்தில் அன்பு கூறுகிறேன்? என் சகோதரனிடத்தில் நான் அன்பு கூறுகிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போ நம்ம சகோதரனிடத்தில் நம்ம அன்பு கூறணும் அப்படின்னு சொன்னா இந்த குத்து விளக்குங்கிற சபையிலிருந்து வருகிற அபிஷேகத்தை நம்ம அப்படியே ரிசர்வ் பண்ணாதான் நம்ம வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நம்ம மாற முடியும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன பண்ணணும்? எரிந்து கொண்டே இருக்கும். யாத்திராகமம் 27ஆம் அதிகாரம் 20வது வசனத்தில் வாசிக்கும் போது, யாத்திராகமம் 27:20 கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். குத்து விளக்கு ஆமென் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அல்லேலூயா. குத்து விளக்கு எப்பொழுதும் என்ன பண்ணும்? அப்ப குத்து விளக்கு சபை என்ன பண்ணணும்? எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் ஒவ்வொருவரையும் குத்து விளக்குங்கிற சபைக்குள்ள ஆண்டவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், இயேசுவை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அந்த அபிஷேக எண்ணெயை நம்ம பெற்றுக்கொண்டவர்களாய் மாறும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆண்டவர் நமக்கு ஒரு மாதிரியை ஆண்டவர் காண்பித்து இருக்கிறார். லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, லேவியராகமம் 24:2 கர்த்தருடைய குத்து விளக்கு எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அதற்காக நீங்கள் இடித்து பிசைந்த தெளிவான ஒளிவ எண்ணெய். அது எண்ணெய் எப்படி இருக்கணும்? தெளிவான ஒளிவ எண்ணெய். தெளிவுன்னா சுத்தம் அர்த்தம். அல்லேலூயா. தெளிவுன்னா சுத்தமான ஒளிவ எண்ணெய். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஃபில்டர் பண்ணது.
அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ சபையில் இருக்கிற எண்ணெய் எப்படி இருக்கு அப்படின்னா தெளிந்த எண்ணெயாக, சுத்தமான எண்ணெயாக இருக்கிறது. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. இஸ்ரவேல் புத்திரர் உன்னிடத்தில் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிடு. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அப்ப இந்த எண்ணெயை யார் தான் எடுத்துட்டு வரணும்? இஸ்ரவேல் புத்திரர்கிட்ட சொல்லுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளவும் கர்த்தர் அபிஷேக எண்ணெய் வச்சிருக்கிறார். அது எங்க வந்து பிரகாசிக்கணும்? சபையில வந்து பிரகாசிக்கணும், குத்து விளக்குல வந்து பிரகாசிக்கணும். எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? அல்லேலூயா. வரும்போது யார் தான் கொண்டு வரணும் எண்ணெய? இஸ்ரவேலர் தான் கொண்டு வரணும், ஜனங்க தான் கொண்டு வரணும் எண்ணெய. அந்த எண்ணெயை கொண்டு வந்து எங்க பிரகாசிக்கணும்? குத்து விளக்கில பிரகாசிக்கணும், சபையில பிரகாசிக்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நான் எண்ணெய் வச்சுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்தால் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அது எங்க வரணும்? குத்து விளக்கு வரணும். குத்து விளக்கு வந்தாதான் அது பிரகாசிக்க முடியும். புரிஞ்சுதுங்களா? ஒரு என்ன சொல்லுவோம். தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி சன்னதியில் ஆரோன் அதை எப்பொழுது சாயங்காலம் தொடங்கி விடிய காலம் மட்டும் கர்த்தருடைய சன்னதியில் எரியும்படிக்கு ஏற்ற கடவன். அல்லேலூயா. அப்போ என்ன தானா எரிய யார் தான் ஏற்றணும்? ஆர்வம் தான் ஏற்றணும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு அந்த பொறுப்பை யார்கிட்ட கொடுத்துக்கிறார்? ஆண்டவர் ஊழியக்காரர்கிட்ட கொடுத்துக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எண்ணெய் உங்களுது தான், திரி உங்களுது தான், பற்ற வைக்கிற வேலை மட்டும்தான் இருந்து. அல்லேலூயா. அது எங்க வந்தா பற்ற வைக்க முடியும்? குத்து விளக்கு வந்தால் தான் பற்ற வைக்க முடியும், சபைக்குள்ள வந்தால் தான் பற்ற வைக்க முடியும். புரிஞ்சுதா? ஒரு சொல்லுவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகம் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கர்த்தர் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கர்த்தர் அபிஷேகத்தை வச்சிருக்கிறார். அந்த அபிஷேகத்தை பெற்றிக்குன்னா நீங்க ஏறி ஆரம்பிச்சிருக்கீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அது எப்படிப்பட்ட அபிஷேகம்? சுத்தமான அபிஷேகம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய சுத்தமான ஒளிவை எண்ணெய் ஆண்டு சொல்ல, சுத்தமான ஒளிவை எண்ணெய் அவங்களை கொண்டு வர சொல்லுங்க. அதை விளக்கில் ஊத்து, சபையில ஊத்து, இப்படி பத்த வைடான்றார் ஆண்டவர். அல்லேலூயா. இந்த 9வது நாள்ல 9 விதமான மரங்களும் உங்களுக்குள்ளே செயல்படும். 9 விதமான கனிகளும் செயல்படும். அல்லேலூயா. சபைக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்ய அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அப்படி நம்ம எழுதி போமா, ஆண்டவரே அந்த அபிஷேகம் என்ன எங்க மேல ஊத்துது ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் இங்கே எரியும் ஆண்டவரே. ஆண்டவர் நாங்கள் சபையில நாங்கள் எரியும் ஆண்டவரே. எல்லாம் உருவப்படுவோமா?